புதிய கல்விக் கொள்கைகளை ஏற்காததால் 5,000 கோடி இழப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பா இல்லையா என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுகவினர் சார்பாக அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சேகர் பாபு, மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது என்று தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் 5,000 கோடி இழப்பு ஏற்படும் என மத்திய அமைச்சர் அச்சுறுத்தினாலும் தமிழக அரசு இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். சிவராத்திரி விழாவை பொறுத்தளவில் இரவு முழுவதும் பக்தர்கள் கண்விழித்து சிவனை வழிபடுவது அனைவரும் அறிந்த ஒன்று. திருக்கோயில்களின் சார்பில் இதற்கு முன்னால் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து சிவராத்திரி தனியாக கொண்டாடப்படவில்லை. அந்தந்த திருக்கோயில்கள் தான் கொண்டாடப்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் முதலில் மயிலாப்பூரிலே சிவராத்திரியை கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியை மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பிலே ஏற்படுத்தியிருந்தோம். இன்றைக்கு அது ஆள் போல் தழைத்து அருகோல் பெருத்து கோயம்புத்தூரில் பட்டீஸ்வரன் கோயில், திருவள்ளூரில் திருவாலங்காடு, திருவண்ணாமலை அருணாளீஸ்வரர், திருவண்ணேஸ்வரர் தஞ்சாவூர் போன்ற 9 திருக்கோயில்களில் இன்று இரவு அந்த சிவராத்திரி விழா நடைபெற இருக்கின்றது. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்றும் சிவனுடைய பெருமைகளை விளக்குகின்ற சிறு குறு நாடகங்கள் என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்த 9 நிகழ்ச்சிகளில் 180 கலைஞர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு திருக்கோயில் சிவராத்திரி என்று ஆரம்பித்து இது 9 திருக்கோயில்களை அடைந்திருக்கின்றது. மேலும் இந்த ஆண்டு ஒரு சில கூடுதலான நம்முடைய சிவன் குடிக்கொண்டிருக்கின்ற திருக்கோயில்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.